الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم لصحابي سأله أن يوصل له فقال لا يزال لسانك رطبا بذكر الله. قالت عائشة رضي الله عنها كان رسول الله صلى الله عليه وسلم يذكر الله على كل أحيانه أو كما قال. சங்கிக்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, திருக்குர்ஆனை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய முஃபாத் பெருமக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஜ்லிஸ் ஹாஃபில்களை கண்ணியப்படுத்துகிற மஜ்லிஸ். 3 நபர்களை கண்ணியப்படுத்தினால் அது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதை போன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு வயது முதிர்ந்த முஸ்லிம் பெரியவர், அவரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தும். என்னைக்குமே வயதில் மூத்தவர்கள், தாடி முடியெல்லாம் நரைத்தவர்கள், அத்தகையவர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தும். ஒரு நேர்மையான ஆட்சியாளருக்கு கண்ணியம் கொடுப்பது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தும். 3வது, குர்ஆனை மரணம் செய்த ஹாமிலுல் குர்ஆன், அவர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தும். நான் குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதுகளை கண்ணியப்படுத்துவது எப்போது புனிதம் என்று சொன்னால், இந்த ஹாஃபிதுக்கு 2 ஷர்த்து சொன்னாங்க. கைருல் வாலி ஃபீஹி வல் ஜாஃபி அன்ஹு, அவர் குர்ஆனுடைய விஷயத்தில் எல்லை மீறாமலும் குர்ஆனை புறக்கணிக்காமலும் இருக்க வேண்டும். இந்த 2க்குமான தஃசீர் நிறைய இருக்குது. ஜாஃபி அன்ஹு ஒரு அர்த்தம் என்ன? குர்ஆனை ஓதாமல் புறக்கணிக்காமல் அவர் இருக்கணும். என்னைக்கு மரணம் செஞ்சாரோ குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கணும். அதற்கு அவர்கள் சொன்னாங்க, குர்ஆனை மரணம் செய்த அந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் ஓதுனாங்கிறது ஒரு பெரிய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே குர்ஆனை ഖத்ம் செய்வதற்காக குர்ஆனை பலவிதமா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அபூதாவுதுல தனி பாடமே இருக்கும், தஹ்ஸீபுல் குர்ஆன். குர்ஆனை பல ஹிஸ்புகளாக, பல பிரிவுகளாக பிரித்து ஓதுதல். எல்லாவற்றையும் ஒரு கூட்டம் விதத்தும் குர்ஆனை பல பிரிவுகள், ஒரு நாளைக்கு ஒரு ஹிஸ்பு என்று பிரிச்சு ஓதுறது. யாருடைய காலத்துல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இருந்துச்சு. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் சில தோழர்களை இஷாவுக்கு பிறகு சந்தித்து அவர்களுக்கு சில அறிவுரைகள் வழங்குவார். ஒரு நாள் தாமதம் ஆயிடுச்சு. கேட்டாங்க, யாரும் சொல்றதா, ஏன் இன்னைக்கு லேட்டா வரீங்கன்னு. நான் வளமையா ஓதக்கூடிய ஹிஸ்புல கொஞ்சம் இன்னைக்கு மிச்சமாகி போச்சு, பாக்கி ஆயிடுச்சு, அதை முடிச்சுட்டு வரேன். தினசரி ஓதுவதற்கென்று ஒரு வளமை ஹிஸ்பி என்பது பெருமானாருடைய காலத்திலிருந்து இருக்குது. குர்ஆனை 7 ஹிஸ்புகளா பிரிச்சிருந்தாங்க சஹாபாக்களே. 3, 5, 7, 9, 11, 13 ஆராய்ச்சி. கடைசியில முஃபஸ்ஸல் சூறாக்கள், அது 7வது ஹிஸ்பு. 3னா என்ன? முதல் 3 சூறாக்கள் பக்ரா, ஆல இம்ரான், நிசா. இது ஒரு ஹிஸ்பு. ஒரு நாளைக்கு இந்த ஹிஸ்பு ஓதுவாங்க. அதுக்கப்புறம் 5 சூறாக்கள், அது 2வது ஹிஸ்பு, அது 2வது நாள் ஓதுவாங்க. 3வது நாள் 7 சூறாக்கள், ஒரு ஹிஸ்பு. 4வது நாள் 9, 5வது நாள் 11, 6வது நாள் 13 சூறாக்கள். இதுவரைக்கும் குஜராத் வரைக்கும். அப்புறம் 7வது நாள் குஜராத்ல இருந்து கடைசி வரைக்கும் அது ஒரு ஹிஸ்பு. அதுக்கு ஹிஸ்புல் முஃபஸ்ஸல் என்று சொல்லுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலிருந்து குர்ஆனை முடிப்பதற்கு 7 நாளைக்கு
ஒரு குர்ஆன், 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. குர்ஆனை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைன்னு அவர்கள் சொன்னாங்க இல்லையா. 3 நாள் தவறான ஆசிம் சாப் அவர்கள் ஓதியதாக சொன்னாங்க. குர்ஆனுடைய தொடர்பு இருக்கணும். நான் பெருமைக்கு சொல்றேன், நானும் பயணங்கள்ல குர்ஆன் ஓதுவேன். இருக்கிற ஊர்ல இருந்து எங்க ஊருக்கு போறதுக்குள்ள 10 ஜுஸ் ஓதி முடிச்சிடும். மற்ற நாட்கள்ல டெய்லி 3 ஜுஸ். மதரசால பரீட்சை நடக்குது, பாடங்கள் இல்லாத நாட்கள்ல டெய்லி 10 ஜுஸ். இதனுடைய பழக்கம் இது வந்து நான் பெருமைக்கு சொல்லல. சில இடங்கள்ல அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் என்ற அடிப்படையில அடுத்தவர்களுக்கு தஷ்பீஹ், ஆர்வமூட்டுதல், அடுத்தவர்களுக்கு தர்கீப், ஊக்கப்படுத்துதல் என்ற அடிப்படையில சொல்லலாம். இந்த அடிப்படையில் நான் சொல்றேன், அல்லாஹ் முகஸ்துதியிலிருந்து பாதுகாப்பானாக. எந்த ஒரு அமல்ல முகஸ்துதி வந்தாலும் அதை பழைய துணியை சுருட்டி எறிவது போல அல்லாஹ் எரிஞ்சிருவான். ஹாஃபிஸ்களுக்கு ஆர்வமூட்டுவதற்காக சொல்றேன். இதில் உருதுல ரொம்ப அற்புதமான கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இதை சொன்னாங்க, எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியும். இந்த குர்ஆன் வந்து ஒட்டகத்தை போல, ஒட்டகத்தை நீங்க என்னதான் கட்டி வச்சாலும் கையில அவுத்து கொண்டு ஓடி போயிடும். குர்ஆனை மனனம் செய்வது எவ்வளவு லேசோ, குர்ஆன் அவ்வளவு சீக்கிரம் உள்ளத்திலிருந்து ஓடி போயிடும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தஆஹதுல் குர்ஆன், குர்ஆனை ஓதி பழக்கப்படுத்தி வாருங்கள். தஆஹதுல் ஓதிக்கிட்டே நீங்க உட்கார்ந்தீங்க கிட்ட போயிடும். இன்னைக்கு சில கொஞ்ச காலத்திலேயே ஹாஃபிஸ்களா இருக்கிறவங்க என்ன செய்றாங்க, 30, 20 ரக்காத்தும் தானே தொழுவிக்கிறதுக்கு பதிலா சின்ன வயசு பசங்க கூட ஒரு ஹாஃபிஸ் சேர்ந்துக்கிறாரு. என்ன தேவை இருக்குது, என்ன அவசியம் இருக்குது இல்லையா? அதனால ஹாஃபிஸ்களா இருக்கிற நீங்க இந்த முடித்த இந்த ஆண்டிலிருந்து உங்களுடைய ஆயுள் இறுதி வரைக்கும் தராவியில முழுசா நானே ஓதி 20 ரக்காத்தும் தொழுவிப்பேன். கடைசி குர்ஆன் முடிவு வரைக்கும் யாரையும் விட தேவையில்லை. முழுசா ஓதி நல்லா வந்து குர்ஆன் ஓத உங்களுடைய உடலுக்கு பரக்கத் செய்வான். குர்ஆனை எவ்வளவு ஓதுறீங்களோ உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியத்தை பெறும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த அடிப்படையில தான் குர்ஆனுக்கு இவ்வளவு நீங்க அதை பிரிச்சு ஓதுவோம். குர்ஆனுடைய சூறாக்களை 4 வகையா பிரிப்பாங்க. இப்படி பல பிரிவுகள் இருக்குது. அதெல்லாம் கல்வியாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். குர்ஆனை மரணம் செய்தவர்கள் என்னென்ன ஒழுக்கத்தை பேணணும் அப்படின்னு உலமாக்கள் நிறைய கிதாப் எழுதியிருக்கிறார். இமாம் நவவி அவர்கள் அத்பியான் ஃபி ஆதாபி ஹமலத்தில் குர்ஆன், குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிஸ்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் குறித்த விவரம் என்று ஒரு கிதாப் எழுதினார். இந்த கிதாபை அவங்களே சுருக்கியும் எழுதினார். முக்தஸர் அத்பியான். குர்ஆனை மரணம் செய்தவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஆதாபுகள், ஒழுக்கங்கள் என்ன, அது விஷயத்துல ஃபத்ஹுல் கரீமில் மன்னான் ஃபி ஆதாபி ஹமலத்தில் குர்ஆன் இது ஒரு விளக்கம். குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிஸ்கள்ட்ட என்னென்ன குணம் இருக்கணும்? நான் ஆயிஷா அவர்களிடம் பெருமானாருடைய குணத்தை குறித்து கேட்டப்ப என்ன சொன்னாங்க, கான ஹுலுகுல் குர்ஆன், அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன குணம் இருக்கணும்? அது சம்பந்தமா அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. அஹ்லாகு ஹமலத்தில் குர்ஆன், குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிஸ்கள்ட்ட என்னென்ன குணம் இருக்கணும்? இந்த உலமாக்கள் எதை விட்டு வச்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதோ குர்ஆன் முடிச்சிட்டோம், பட்டம் வாங்கிட்டோம், அதோட முடிஞ்சு நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் இருக்குது. அதே மாதிரிதான் ஃபிக்ஹு கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை விளங்கி ஓதுவது, அதை பத்தி தனியா கிதாபுகள் எழுதுனாங்க. இப்படி குர்ஆனுடைய விஷயத்துல ஏராளமான நூல்கள் ஹாஃபிஸ்களுக்குனே எழுதப்பட்டிருக்குது. ஒரு ஹாஃபிஸ் குர்ஆன் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று அதையெல்லாம் நீங்கள் உலமாக்களுடைய தொடர்பில் அறிவது அவசியம். கடுமையானவர்களே, குர்ஆனை புறக்கணிக்கிறது ஹஜ்ருல் குர்ஆன் என்று திருமறை சொல்லும். இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த குர்ஆனை ஒதுக்கிட்டாங்க, இந்த குர்ஆனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. எல்லா வீடுகளிலும் குர்ஆனை உள்ளதிலேயே ஆக உயரமான இடத்துல வச்சிருப்போம். அது எதுக்காக? ஒரு வகையில கண்ணியப்படுத்துவதற்கு, இன்னொரு வகையில எப்பயாவது ஒரு தடவை தான் அதை எடுக்க போறோம். அதனால எதுக்கு அதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது இருக்கிறதுல உயரமான இடத்துல குர்ஆனை தூக்கி வச்சாரு. எடுக்கிறதே கிடையாது, குர்ஆனை பார்க்கறதே கிடையாது. அந்த லெவல்ல தான் நாம அல்லாஹ்வுடைய அருள்மறையை வச்சிருக்கிறோம். அருமையானவர்களே, குர்ஆனை புறக்கணித்தல் என்பது குர்ஆனை ஈமான் கொள்ளாமல் இருப்பது, அது காஃபிர்களுடைய புறக்கணிப்பு. குர்ஆனை ஓதாமல் இருப்பது அது முஸ்லிம்கள பலருடைய புறக்கணிப்பு. குர்ஆனை கொண்டு அமல் செய்யாமல் இருப்பது, எக்கச்சக்கமான பேர் முஸ்லிம்கள் குர்ஆனை கொண்டு அமல் செய்யறதில்லை. குர்ஆனை அமல் செய்யாதவர்கள் குறித்து அல்லாஹ் 3 கடும் சொற்களை பயன்படுத்துறார். وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهُ
ஃபௌலாயிக ஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு செய்யாதவர்கள் காஃபிர்கள். வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பு செய்யாதவர்கள் பாவிகள். வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலாயிக ஹுமுல் ஸாலிமூன். அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு செய்யாதவர்கள் அநியாயக்காரர்கள். மூணு வார்த்தை அல்லாஹ் சொல்றான். இப்போ குர்ஆனை கொண்டு தீர்ப்பு செய்யாதவர்கள் அதுல காஃபிர்கள் யார், ஃபாஸிக்குகள் யார், ஸாலிம்கள் யார்? நம்ம எந்த பட்டியல இருக்கோம்? குர்ஆன் அடையாளப்படுத்துது. நீ குர்ஆனை கொண்டு அமல் சரியா இல்லையா? நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். வட்டி ஹராம்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வோடு சண்டை போடுறதும் குர்ஆன் சொல்லுது. எத்தனை பேர் வட்டியிலிருந்து தூய்மையா இருக்கிறோம்? எத்தனை பேர் லோன் வாங்காம இருக்கிறோம்? எத்தனை பேர் வட்டி வாங்க கொடுக்க இந்த விஷயத்தை புறக்கணிக்கிறோம்? சிரமம் இல்லையா? குர்ஆன் பார்வைக்கு வேணும் சொல்லு. குல்லில் முஃமினீன் குல்லில் முஃமினாத் யகுது மின் அப்சாரிஹிம் என்று சொல்லுது. நம்ம எத்தனை தவறான பார்வைகளை செலுத்துறோம்? குர்ஆன் படி அமல் இல்லை. ஒரு நாளைக்கு குர்ஆன்ல சொன்ன எத்தனை சட்டங்களை நாம புறக்கணிக்கிறோம்? அப்ப குர்ஆன் படி அமல் இல்லை. குர்ஆன் படி அமல் செய்யாதவனை காஃபிர் என்று, ஃபாஸிக் என்று, ஸாலிம் என்று சொல்லுவோம். நம்முடைய முன்னோர்கள் தினசரி குர்ஆன்ல அல்லாஹ் மனிதர்களை எத்தனை வகையா பிரிக்கிறானோ அதுல நான் எந்த வகையில இருக்கிறேன்னு தேடிக்கிட்டே இருக்கோம். நான் இந்த வகையில இருக்கிறேன். ஏன்னா ஒரு ஆயத்து இருக்கிறது, அந்த ஆயத்துக்கு ஒரு கருத்து. அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி திக்ருக்கும். ஒரு வேதத்தை நாம் உங்களுக்கு தந்தோம், அந்த வேதத்துல உங்களையும் நாம சொல்லி இருக்கிறோம். நீங்களும் இந்த வேதத்துல இருக்கிறீங்க. நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க. அஹ்னஃப் இப்னு கைஸ் அறிஞர் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன்ல ஒன்ன பத்தியும் சொல்லி இருக்கிறேன்னு சொல்லி. இப்ப இந்த அஹ்னஃப் இப்னு கைஸ் குர்ஆன்ல எங்க இருக்கிறார்? அவர் ஃபாத்திஹால இருந்து ஆரம்பிச்சாரு. இந்த குர்ஆன்ல உயர்தரமான மூமின்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அவனுடைய குணங்களை சொல்றான். அவர் பார்க்கிறாரு, இந்த தன்மைகள்லாம் நம்மகிட்ட எங்க இருக்குது, இதுல நாம இல்ல. ஆக மோசமான காஃபிர்களை பத்தி சொல்றான், இதுலயும் நாம இல்ல. இந்த அளவுக்கு நான் குர்ஆனை புறக்கணிக்கிற காஃபிர் இல்ல. நான் எங்க இருக்கிறேன்? உயர்தர முஸ்லிமாகவும் இல்ல, மோசமான காஃபிராகவும் இல்ல. ஆனா குர்ஆன்ல நீங்களும் இருக்கிறீங்க. குர்ஆன் கண்ணாடி, நீங்க உங்களை பார்த்துக்கலாம். உங்களுடைய ஈமானுக்கு, இஸ்லாத்துக்கு குர்ஆனை வச்சு நீங்க மார்க் போடலாம். என்னடா இது, எதுலையுமே நான் இல்லையா? நான் குர்ஆன்ல இல்லையா? மறுபடியும் ஓதிக்கிட்டே ஒரு திரும்ப ஏன்னா அறிஞர்கள் எல்லாம் ஒரு விளக்கம் கிடைக்கணும்னா குர்ஆனை ஓதிக்கிட்டே தான் இருப்பாங்க. இமாம் ஷாஃபி இடத்துல ஒரு கிராமவாசி மார்க்கம்னா என்ன, மார்க்க ஆதாரம்னா என்னன்னு கேட்டாங்க. இமாம் சொன்னாங்க, குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ்னு சொன்னாங்க. இப்போ அவர் கேட்டாரு, குர்ஆன், ஹதீஸ், இஜ்மான்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? இமாம் ஷாஃபி ஒரு நிமிஷம் ஆணி போயிட்டாங்க. இதனால எல்லாரும் சொல்லலாம் சொல்லிட்டு தான் இருக்கு. இஜ்மாவுக்கு ஆதாரம் எங்க குர்ஆன் இருக்குது? இமாம் ஷாஃபி 3 நாள் குர்ஆன் ஓதுனாங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும், ஃபாத்திஹாவிலிருந்து கடைசி வரைக்கும் 3 நாள் ஓதுனாங்க. 3வது நாள் அவங்க ஓதும் போது அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இஜ்மாவுக்கான ஆதாரம் என்ன? ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا. ஆயத்தினுடைய விளக்கத்துக்கு நாம் போகல. இப்போ நீங்க அறிஞர்கள் எல்லாமே எழுதி வச்ச நூலை பார்த்தீங்கன்னா இஜ்மாவுக்கு இந்த ஆயத்தை தான் ஆதாரம் சொல்லுவாங்க. இந்த ஆயத்தை முதல்ல ஆதாரமா காட்டியது இமாம் ஷாஃபி இருக்கிறார். என்ன சொன்னா, அவங்க குர்ஆனை தேடுவாங்க, ஓதுவாங்க, திருப்பி கிடைக்காத வரைக்கும் நட மாட்டாங்க. அவரும் ஓதுறாரு. என்னடா நம்ம எங்கடா இருக்கோம் குர்ஆன்ல? அவருக்கு கவலை வந்துருச்சு, குர்ஆன்ல இல்லாத ஒரு அதிசய பிறவியா நானு. அப்புறம் தான் ஒரு ஆயத்து கிடைக்குது, சூரத்து தௌபா. இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ஆஃபருன அத்தரஃபு பிதுனூபி. மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க, தாங்க செஞ்ச பாவத்தை ஒத்துக்கொள்வாங்க. ஹலத்து அமலன் சாலிஹன், அவர்கள் நல்லறங்களும் செஞ்சிருப்பாங்க. வஆஹர ஸய்யா, கெட்ட அமலும் செஞ்சிருப்பாங்க. அஸல்லாஹு அன் யதூப அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னிக்கலாம் சொன்னார். இந்த ஆயத்துல நான் நல்லதையும் செஞ்சிருக்கிறேன், பாவமும் செஞ்சிருக்கிறேன், நான் செஞ்ச பாவத்தை ஒத்துக்கிறேன், அல்லாஹ் என்ன மன்னிக்கலாம்னு நம்புறேன், இதுல தான் நான் இருக்கிறேன்னு சொன்னேன். நீங்க எல்லாருமே குர்ஆன்ல நீங்க அல்லாஹ்வுடைய மதிப்பீட்டில் என்ன இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு குர்ஆனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். குர்ஆனை சிந்திக்காம இருக்கிறதுல இந்த இடத்துல, அதுவும் குர்ஆனை புறக்கணிக்கிறதா அப்படிங்கிற இந்த இடத்துல நான் ஒரு விளக்கத்தை சொல்லியாகணும். குர்ஆனை எல்லாரும் சிந்திக்க முடியுமா? குர்ஆனை எல்லாரும் ஆய்வு செய்ய முடியுமா? அது ரொம்ப ஆபத்தானது. அறிஞர்கள் தான் குர்ஆனை ஆய்வு செய்ய முடியும். ஏன்னா இந்த விஷயத்தை சொல்லி ஆனாலும் குர்ஆனை தர்ஜுமா வச்சுக்கிட்டு
ரகசியமா விளக்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது வழிகட்டதான் தரணும். இந்த குர்ஆன் யுதில்லு பிஹி மன் யஷா, அது நாடியவர்கள் அதை கொண்டே அல்லாஹ் வழிகெடுக்கவும் செய்வான். குர்ஆனை விளங்குவதற்கு என்று சில உசூல்கள் இருக்கு, சில ஆதாபுகள் இருக்குது. அந்த அடிப்படைகள் ஒளியில்தான் குர்ஆனை விளங்க முடியுமே தவிர இல்லைன்னா குர்ஆனை விளங்க முடியாது. ஆமர மக்கள் குர்ஆனில் இருந்து எதை விளங்குறான்னு சொன்னா குர்ஆன்ல இருக்கிற சட்ட வசனங்களை விளங்க முடியாது. குர்ஆன்ல இருக்கிற சட்ட வசனங்களை பாமரர்களால் புரிய முடியாது. வரலாறுகளை விளங்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் எப்படி அழிக்கப்பட்டாங்க, இதை நீங்களும் படிக்கலாம் புரியும். கௌம் லூத் எப்படி அழிக்கப்பட்டாங்க, என்ன பாவம் செஞ்சாங்க, நீங்களும் படிக்கலாம் புரியும். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் பாஹபிரியை பத்தி சொல்றான், யூசிக்கும் அல்லாஹ். இந்த ஆயத்தை எத்தனை தடவை படிச்சா நீங்க புரிய முடியாது. அப்புறம் ஆசிரியர் வேண்டும், எந்தெந்த பெண்கள் மனம் முடிக்கப்படாது பொருளிமத்த அழைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தை நீங்க படிச்சு மனமுடிக்கத்தகாத பெண்கள் யார் உங்களால் புரிய முடியாது. அதுக்கு ஒரு ஆசான் வேண்டும், ஒரு அறிஞர் வேண்டும். எனவே குர்ஆனை எல்லா சட்டதிட்டங்களையும் எல்லோராலும் புரிய முடியாது. சுயமாக புரிய முற்பட்டால் அது வழிகேட்டுதான். குர்ஆனும் சரி ஹதீஸும் சரி அதற்குரிய அடிப்படைகளை கொண்டுதான் புரியணும். இப்போ குர்ஆனை புறக்கணிக்கிறதுல ஒன்று என்ன, குர்ஆனை விளங்காமல் இருக்கிறது. குர்ஆனை புறக்கணிக்கிறதுல ஒன்று குர்ஆனை கொண்டு ஷிஃபா தேடாமல் இருக்கிறது. எந்த நோய் வந்தாலும் நீங்க டாக்டர்கிட்ட போங்க, மருந்து சாப்பிடுங்க. அதுக்கு முன்னால குர்ஆனை திறந்து ஒரு 2 ஆயத்தோ 3 ஆயத்தோ ஒரு பக்கமோ போதி யாரெல்லாம் இந்த குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு எனக்கு ஏற்பட்ட இந்த நோயிலிருந்து ஷிஃபாவை தேடுறேன். இதான் இஸ்திஷ்ஃபாஉல் குர்ஆன். குர்ஆனை கொண்டு ஷிஃபாவை தேடுறது. ருகியா வேற, குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு மந்திரிப்பது என்பது வேற. அல் இஸ்திஷ்ஃபாஉல் குர்ஆன், குர்ஆனை கொண்டு ஷிஃபாவை தேடுதல் என்பது வேற. நீங்க நம்ம யாருமே அதை செய்யறதே கிடையாது. ஒரு தலைவலியோ கால்வலியோ காய்ச்சலோ எதுவானாலும் சரி திருமறையின் வசனங்களை ஓதி யாரெல்லாம் இந்த வசனங்களுடைய பொருட்டால எனக்கு ஷிஃபா கொடுத்து அப்ப இதை நாம என்ன சில புறக்கணிக்கிறோம். இப்ப குர்ஆனுடைய புறக்கணிப்பு பல வகைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் மக்கள் ரமதான்லயாவது நிறைய குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. இப்ப ரமதானிலும் குர்ஆன் ஓதுகிற அமல் ரொம்ப குறைஞ்சி பெருமனை நோன்பு இரவுல தராவி, அந்த தராவியும் பல பேர் 20 ரக்காத்தை வச்சுட்டு 8க்கும் மாறிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரியான அமல்கள் எல்லாம் பறிந்து வருகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். எனவே திருமறை நிறைவு செய்கிற இந்த மஜ்லிஸ்ல குர்ஆனை அதிகமா ஓதுவது, ஏன்னா 7 அமல்கள் மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு தொடரும். அதுல வந்து என்ன முஸ்ஹபன் வர்றதாகும். இந்த குர்ஆனை பரவலாக்கணும், எல்லா மக்களுக்கும் குர்ஆனை ஓத சொல்லி ஆர்வப்படுத்தணும். இது மனிதனுக்கு மரணத்திற்கு பிறகும் அருமையானவர்களே, இந்த ஹாஃபிஸ்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறது எவ்வளவு பெரிய ரஹ்மத் தெரியுமா? நாம பள்ளிக்குள்ள வரோம், உள்ள வரும்போது என்ன துஆ ஓதுறோம்? பள்ளிக்குள்ள வருகிற நேரத்துல அல்லாஹும்ம ஃபிர் லி துனூபி வஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக் என்று ஓதுறோம். பள்ளியை விட்டு வெளியே போறப்ப என்ன துஆ ஓதுறோம்? அல்லாஹும்ம ஃபிர் லி துனூபி வஃப்தஹ் லி அபுவாப ஃபضلிக என்று ஓதுறோம். உள்ள வரும்போது ரஹ்மத்தை கேட்கலாம், ரஹ்மத்துடைய கதவுகளை திறந்து விடுவாயாக. வெளியே போறப்ப என்ன கேட்கிறோம்? அபுவாப ஃபضலி, அல்லாஹ் உன்னுடைய ஃபضலுடைய கதவுகளை திறந்து விடு. ரஹ்மத் ஃபضல் இந்த ரெண்டுக்குமே தமிழ்ல நீங்க சொன்னா அருள் என்றுதான் அர்த்தம். ரஹ்மத்னாலும் அருள் தான், ஃபضல் என்றாலும் அருள் தான். தமிழ்ல சொன்னா ரெண்டுக்கும் அருள் தான். ஆனா வித்தியாசம் என்ன? ரஹ்மத் அப்படிங்கிறது மார்க்கம் சார்ந்த அருளுக்கு பெயர், ஃபضல் என்பது உலகம் சார்ந்த அருளுக்கு பெயர். நீங்க பள்ளிக்குள்ள வரும்போது என்ன கேட்கறீங்க? பள்ளிக்குள்ள வந்தா பாவம் செய்யக்கூடாது, நிறைய தொழணும், நிறைய குர்ஆன் ஓதணும், நிறைய குர்ஆன் ஓதணும், நிறைய திக்ர் செய்யணும், அதுதான் படிக்க வரோம். இந்த அமல்கள் செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை. எனவே அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கேட்கறீங்க, யா அல்லாஹ் இஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக். ஏன்னா இன்னைக்கு பள்ளிக்குள்ளேயும் பாவம் நடக்குது. எனக்கு இந்த மொபைல் போன் வந்துச்சோ, இந்த போன்கள் வந்த பிறகு பள்ளியிலையும் பாவம். எல்லாம் மோதினாலுமே, சில வயசான மோதினார்களை தவிர இந்த வட இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற அத்தனை மோதினாலுமே வாங்க சொன்ன நேரம் போக மீதி நேரம் கூட போன் தான் பார்த்துருக்கோம்.
இந்த வாங்குல என்ன தாக்கம் இருக்கும், என்ன அசர் இருக்கும்? பள்ளிக்குள்ளதான் இருக்கிறாரு, ஆனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை. பள்ளிக்குள்ள பாவம் செய்யறாரு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை. உள்ள வரும்போது ரஹ்மத்தை கேட்கிறோம், ஏன்னா பள்ளியில நல்லா ரகல் செய்யணும். வெளியில போறப்போ நம்முடைய கடை, நம்முடைய வியாபாரம், நம்முடைய தொழில், உலகம் சார்ந்த விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய ஃபضل வேண்டும். வெளியில போறப்போ அல்லாஹ்வுடைய ஃபضل கேட்கிறோம். ரெண்டுமே அருள் தான். இந்த ரெண்டு அருள்ல எது சிறந்தது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ ரஹ்மத்து ரப்பி கைரு மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கு இல்லையா, மார்க்கம் சார்ந்து அவன் உதவி செய்வது. ஒருத்தருக்கு அல்லாஹ் குர்ஆன மரணம் செய்கிற வாய்ப்பு கொடுத்தான், இன்னொருத்தருக்கு வியாபாரத்தில் அல்லாஹ் அருளை புரிந்தான். இவருக்கு கொடுத்த அருள் தீன் சார்ந்தது ரஹ்மத், அவருக்கு கொடுத்த அருள் உலகம் சார்ந்தது ஃபضل. இந்த ரெண்டுல எது சிறந்தது? வ ரஹ்மத்து ரப்பி, அல்லாஹ்வுடைய தீன் சார்ந்த அருள் இருக்கிறது, கைருன் அது சிறந்தது, மிம்மா யஜ்மஊன் இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் எதையெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களோ எல்லாவற்றையும் சிறந்தது. அந்த வகையில இந்த ஹாஃபிதுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றிருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை செல்வங்களை விட இவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றிருக்கிறாங்க. குர்ஆனை மரணம் செய்வது எளிது, எல்லாருக்கும் குர்ஆனை மரணம் செய்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. எத்தனை அறிஞர்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் குர்ஆனை முழுசா மரணம் செய்கிற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது கிடையாது. இந்த பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் சிறிய வயதுல குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த வகையில இவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற கண்ணியத்திற்குரிய ஹாஃபிதுகள் என்பதனால அவர்களை கண்ணியப்படுத்துவது நம் மீது அவசியமாக இருக்கிறது. இவர்களுக்கு நாம் ஏன் கண்ணியம் கொடுக்கிறோம்? இங்க இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் ஆசைப்படணும், யாரெல்லாம் இவர்களை போல நாங்களும் எங்கள் பிள்ளைகளை ஹாஃபிதுகளா ஆக்குவோம் என்ற ஒரு ஆசை அவங்களுக்கு வரணும். ஏன் அப்படின்னா, குர்ஆனை மரணம் செய்தவர்கள் மறுமையில அவர்களுக்கு மட்டுமே கண்ணியம் கிடையாது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 3 வகையான ஆடை அணிவிப்பான். 3 வகையான ஆடை அல்லாஹ் தஆலா அணிவிப்பான்னு சொல்லி வருது. ஒரு ஆடை அது நூர், அது பிரகாசமா இருக்கும், இதை போல சூரியனை போல பிரகாசமா இருக்கும். இந்த ஹாஃபிதுகள் எல்லாருக்கும் ஒளியாலான ஒரு ஆடை அல்லாஹ் கொடுப்பான். அதே மாதிரிதான் ஹாஃபிதுகளுக்கு அல்லாஹ் தஆலா தாஜுல் கராமா, கராமத்துங்கிற ஒரு ஆடையை கொடுப்பான். அல்லாஹ் அவங்களுடைய பெற்றோர்களுடைய தலையில கிரீடத்தை வைத்து அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்தி உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். அந்த பெற்றோர்கள் கேட்பாங்க, இந்த அளவுக்கு கண்ணியம் செய்யப்படுவதற்கு அமல் நாங்க செய்யலையே. அல்லாஹ் சொல்லுவான், இது உங்களுக்காக அல்ல, உங்களுடைய குழந்தை குர்ஆனை மரணம் செய்ததற்காக இந்த கண்ணியம் தரப்படுகிறது என்று. அந்த வகையில இங்க இருக்கிற எல்லாருமே ஆசைப்படணும், ஆர்வப்படணும். நாம குர்ஆன் விஷயத்துல நம்முடைய குடும்பத்துல ஹாஃபிதுகளை ஏற்படுத்தணும்னு சொல்லி. அருமையானவர்களே, குர்ஆன் அதிகம் ஓதுறது சிறந்ததா, நஃபிலான நோன்பு வைக்கிறது சிறந்ததா? இந்த நோன்பு வச்சா குர்ஆன் நிறைய ஓத முடியல. இப்னு மஸ்ஊத் அவர்கள் நிறைய குர்ஆன் ஓதுவாங்க. இப்னு மஸ்ஊத் நிறைய குர்ஆன் ஓதுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் 4 சஹாபாக்களை சொன்னாங்க, நீங்க குர்ஆனை இவங்கள்ட்ட இருந்து கேட்கணும். இப்னு மஸ்ஊத் அவர்களிடம் இருந்து, முஆத் பின் ஜபலிடம் இருந்து, உபய் இப்னு கஅபிடம் இருந்து, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபாவிடம் இருந்து. இப்னு மஸ்ஊத் ஓதுறத பெருமானார் ரசிச்சு கேட்பாங்க. ஒரு நாள் இஷாவுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அபூபக்கர், சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரோடும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. பேசி முடித்து விட்டு வெளியே வருகிற போது பள்ளியிலிருந்து ஒரு அழகான குரல், இனிமையான குரல். அப்போது மஸ்ஜிதுகள்ல விளக்குகள் கிடையாது, அதுக்கு பிறகுதான் விளக்கு பொருத்தப்பட்டது. அழகான குரல், இது யாருடைய குரல் என்று பார்த்து வர சொல்றாங்க. அப்ப போய் பார்க்கறாங்க, அபூபக்கர் உமர் இப்னு மஸ்ஊத் அவங்க தான் ஓதிட்டு இருக்காங்க. அதான் பெருமானார் சொல்லுவாங்க, குர்ஆன் எப்படி அருளப்பட்டதோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஓதி இறக்கினார்களோ, அது மாதிரி குர்ஆனை ஓதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதோ இப்னு மஸ்ஊத் இல்லையா, இவர மாதிரி நீங்களும் ஓதுங்கன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி இப்னு மஸ்ஊத், அவருக்கு குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட மாணவர்கள் கேட்டாங்க, நீங்க அதிகமா நஃபில் நோன்பு வைக்கிறது இல்லையேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ரொம்ப குர்ஆன் ஓதுறேன், நான் நஃபில் நோன்பு வச்சா குர்ஆன் ஓத முடியறதில்ல. வக்ராஅத்துல் குர்ஆன் அஹப்பு இலைய மினஸ் ஸியாமி, குர்ஆன் ஓதுவது என்னிடத்தில் நஃபிலான நோன்பை விட சிறந்தது. குர்ஆன் ஓதுவது என்னிடத்தில்
செய்யணும், குரான் ஓதுறேன்னு சொன்னான். எனவே குரான் ஓதுவது சாதாரணமான அமல்கள் அல்ல. இந்த ஹாஃபிதுகள் எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்களை வசீலாவாக ஆக்கி நம்ம அல்லாஹ்ட்ட துவா செஞ்சா துவா கபூல் ஆயிடும். பொதுவாகவே குழந்தைகளை முன் வச்சு துவா கேட்டா துவா கபூல் ஆயிடும். சொல்றாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய வேதனையின் அடையாளம் வந்த பின் வேதனை வராம பாதுகாக்கப்பட்டோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அதுக்கு என்ன காரணம் சொல்லி சில தஃசீர்கள் எழுதும்போது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம் அதிர்ச்சியில போயிட்டாங்க. இந்த கூட்டத்தினர் ஆஹா நபி வெளியே போயிட்டாங்க, நமக்கு அதாப் வந்துடும், என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய வீட்டு குழந்தைகளை எல்லாம் அழைச்சிட்டு போய் ஒரு மைதானத்துல நின்று, யாரெல்லாம் இந்த குழந்தைகளுடைய பொருட்களை கேட்கிறோம், எங்களை தண்டனை விட்டு காப்பாத்து. அல்லாஹ் தண்டனை வராம தடுத்துட்டான். சாதாரண குழந்தைகளை முன்வைத்து அல்லாஹ்விடம் கேட்கப்படுகிற துஆவினால வரக்கூடிய வேதனை அல்லாஹ் தடுக்கிறான்னு சொன்னா, உலமாக்கள் எழுதுறாங்க, குர்ஆனை மரணம் செய்த சிறுவர்கள் இவர்களை முன்வைத்து நாம துஆ கேட்டா துஆ கபூல் ஆயிடும். அந்த அத்தகைய பாக்கியம் மிக்கவர்கள். அரபு வருடத்துல பல்வேறு விருந்து முறைகள் இருந்துச்சு. ஒவ்வொரு விருந்துக்கும் ஒரு பெயரும் இருந்துச்சு. குர்ஆனை முடித்ததற்கு ஒரு விருந்து போடுவாங்க. அந்த விருந்துக்கு அரபில பெயர் என்று சொல்லுவோம். இதான புத்திசாலித்தனம். ஒரு பையன் குர்ஆனை மரணம் செய்வதற்கு கொஞ்சம் அறிவும் புத்திசாலித்தனமும் வேண்டும். குர்ஆனை முடிச்சதற்கு ஒரு விருந்து போடுவாங்க. அந்த விருந்துக்கு பெயர் இதா. எனவே குர்ஆனை முடித்தவர் சந்தோஷத்துல விருந்து போட்டா அது தப்பில்லை. வீண்வரையில் இல்லாம போடலாம். இப்னு மஸ்ஊத் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சூரத்துல் பக்ரா மனப்பாடம் செஞ்சு முடிச்சாங்க. மொத்த குர்ஆன் இல்ல, பக்ராவை மனப்பாடம் செய்து முடித்த போது ஒரு மாட்டை அறுத்து விருந்தளித்தார்கள் என்று வரும். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள். இதெல்லாம் என்னன்னா, குர்ஆனை முடித்த நிகழ்வு மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சியாக கொண்டாடப்படணும், சந்தோஷமாக கொண்டாடப்படணும். அதற்கு தான் இந்த விழா. குர்ஆனை முடித்தது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. ஏன்னா எங்க உள்ளத்துல சுமக்கிறது அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாமுக்கான இடம் எதுன்னா ஏடுகள் கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கு இல்லையா, அது சுமக்கிற இடம் என்ன கிடையாது, பேப்பர்கள் இல்லை, முஸ்லிம்களுடைய உள்ளங்கள். பல் ஹுவ ஆயாத்துன் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம. இந்த குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்றான், இது கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட கல்வியாளர்களுடைய உள்ளத்தில் பதிந்த தெளிவான வசனங்கள். இந்த ஆயத்துல அல்லாஹ் இன்னொன்றை சுட்டிக்காட்டலாம். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பெரிய பெரிய தஃசீர் இருக்குது. குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளை அல்லாஹ் கல்வியாளர்கள். இவங்க இன்னும் ஆலிம்கள் ஆகல, அல்லாஹ் ஆகப்படி தௌஃபீக் கொடுக்கட்டும். அல்லாஹ் என்ன சொல்றான், குர்ஆனை சுமக்கிற உள்ளங்கள் ஊத்துல் இல்ம். ஏன்னா குர்ஆனை மனப்பாடம் செய்ததை விட பெரிய இல்மு எதுவுமே இல்லை. இப்பவே இவர்கள் கல்வியாளர்கள் ஆயிட்டாங்க. கல்வியாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து என்ன, யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். ஈமான் கொண்ட மக்கள், கல்வி ஞானம் வழங்கப்பட்டவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துறான். இந்த ஆபிதுகளுடைய தரஜாக்கள், அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துவதாக வாக்களிச்சுட்டான். துனியாவையும் உயர்த்துவான், ஆகிரத்தையும் உயர்த்துவான். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. சில பெரியவர்கள் சொன்னாங்க, யார் குர்ஆனை மனனம் செய்கிறாரோ அவருடைய இதயத்துல நபித்துவ ஞானம் அவருடைய இதயத்தில் புகுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஹாஃபிதுகள் குர்ஆனை மனனம் செய்த இந்த பெருமக்கள், இவர்களது உள்ளத்துல நபித்துவ ஞானம் அது அவர்களுடைய உள்ளத்துல புகுத்தப்பட்டிருக்கிறது என்று உலமாக்கள் சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இது ஒரு சாதாரண நிகழ்வாக நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த நிகழ்வை பார்த்து நீங்க எல்லாருமே நியத்து செய்யணும். குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரே ஒரு நபராவது, ஒரு நபர் என்பது இல்லை அல்ல, குறைந்தபட்சம் ஒரு நபர் நம்முடைய குடும்பத்துல அவர்களை ஹாஃபிதுகளா ஆக்கணும். இந்த குர்ஆன் மறுமையில ஒரு அடியானை எப்படியெல்லாம் காப்பாற்றும் என்பது குறித்து நிறைய ஹதீஸ்கள் வருது. எனக்கு முன்னால் பேசியவர்களும் சொல்லியிருப்பாங்க, சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மறுமையில குர்ஆன் வரும், இந்த குர்ஆனை மரணம் செய்தவருக்கு அருகில் வந்து நிற்கும். அல்லாஹ் அவர்களை சொல்லும், அல்லாஹ் இவருக்கு கண்ணியமான ஆடையை அணிவிப்பாயாக. அல்லாஹ் கண்ணியமான ஆடையை அணிவிச்சிருவான். மறுபடியும் சொன்னோம், யாரெல்லாம் இவருக்கு இன்னும் அதிகப்படுத்துன்னு சொல்லி அல்லாஹ் இன்னொரு கண்ணியமான ஆடையை அணிவிப்பான். அப்புறம்
மீண்டும் சொன்னோம், யாரா இவரை பொருந்திக்கொள் என்று. அல்லாஹ் சொல்லணும் அவரை பொருந்திக் கொண்டேன்னு சொல்லி. அப்புறம் குர்ஆன் சொன்னோம், யாரா இவருக்கு இன்னும் அதிகப்படுத்துன்னு சொல்லி, இன்னும் அதிகப்படுத்து. அப்பதான் அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா. இந்த ஹாஃபிஸை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், மறுமையில அமல் இல்லை, மறுமையில தொழுகை இல்லை, மறுமையில நோன்பு இல்லை, ஒரே ஒரு அமல் இருக்கு, கிராத்துல் குர்ஆன் மட்டும்தான். கிராத்துல் குர்ஆன் மட்டும்தான் சொர்க்கத்தில் இருக்கிற எந்த அமலும் இல்லை. இந்த ஹாஃபிஸை பார்த்தீங்கன்னா இந்த குர்ஆன் சொல்லி யாரா இவருக்கு இன்னும் அதிகப்படுத்து. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா வராத்தி வர்தாக்கி, ஓது, தர்த்தீரா முறையா ஓது, ஓதி முன்னேறி கொண்டே செல். உன்னுடைய வாயிலிருந்து உதிரக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். நீ எங்க போய் முடிக்கிறாயோ அங்கதான் உன்னுடைய நன்மைகள் அந்தஸ்து என்ன என்பது தெரியும். ஒரு அழகான ஒரு அற்புதமான ஹதீஸ் அருமையானவர்களே, குர்ஆன் உங்களுக்கு சொல்லி, இந்த பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், பேசாட்டதுக்காதீங்க. ஏதோ பெற்றோர்கள் சொன்னதுனால ஓதுனவங்க இருக்கலாம், நீங்க அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. அல்லாஹ்விடத்துல உங்களுடைய அந்தஸ்து மிக மிக உயர்ந்தது. இந்த குர்ஆன் எல்லா இடத்திலும் உங்களோடு வரும், எல்லா இடத்திலையும் வரும். கபர்ல வரும், கபர்லயும் உங்களை விடாது, அது உங்களுக்கு பரிந்துரை செய்யும். சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இந்த குர்ஆன் அதை மரணம் செய்தவர்களை விட்டு விலகாது என்பதை பல ஹதீஸ்களை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, மறுமையில ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்படுகிற நபர்கள் இருப்பாங்க சொர்க்கத்துல. சொர்க்கத்துல என்ன ஆட்சி அதிகாரம் ஆனா இருக்குது, அது யாருக்கு தெரியுமா? குர்ஆனை மரணம் செய்தவருடைய வலது கரத்துல அல்லாஹ் உமக்கு ஆட்சி அதிகாரம் என்று கொடுத்துருவான். அவருடைய இடது கரத்துல உமக்கு நிரந்தர சொர்க்கம் என்பதை அல்லாஹ் கொடுத்துருவான். அவங்கதான் சொர்க்கத்துல அமீர்களா இருப்பான். சொர்க்கத்துல அமீர்கள் யாருங்க? குர்ஆனை மரணம் செய்தவர்கள். எல்லாருக்கும் உலகத்துல ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு அமீரை நியமிக்கிறோமா இல்லையா, ஒரு தலைவர் நியமிக்கிறோமா இல்லையா? குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதுகள் சொர்க்கத்தினுடைய தலைவர்கள் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய கருத்தாக நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறப்புகள் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அவங்க காலத்துல போருக்கு போவாங்க, மரணிப்பாங்க. யார் மரணித்தாலும் கவலைப்படுவாங்க. சிலருடைய மரணங்கள் விஷயத்துல பெருமானார் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்களுடைய உறவினர்கள் சிலர், சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வஹதுல ஷஹீதாக்கப்பட்ட போது பெருமானார் ரொம்ப கவலைப்பட்டாங்க. நமக்கு தெரியும், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்தா போர்ல கொல்லப்பட்ட போது நபிஸல்லாஹு ரொம்ப கவலைப்பட்டாங்க. சொன்னாங்க, அவர் சொர்க்கத்துல 2 ரெக்கையோடு பறக்கிறார்கள், அதனாலதான் அவருக்கு பேர் ஜாஃபர் தையார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து அவங்க கவலைப்பட்ட, சிலர் ஷஹீதாக்கப்பட்ட போது கவலைப்பட்ட 3வது ஒரு பிரிவு இருக்கிறாங்கன்னா ஹாஃபிதுகள். இது 4ஆம் ஆண்டு பெருமானாரிடத்துல ஒரு கூட்டத்தினர் வந்தாங்க. அந்த கூட்டத்தினர் பெருமானாரிடம் வந்து ரால் தக்வான்ற ஒரு கூட்டம் வந்து, எங்க பகுதியில கொஞ்சம் பேர் முஸ்லீம் ஆகிட்டாங்க, நீங்க குர்ஆனை கற்றுக் கொடுக்குற ஆளுகளை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் நம்பிட்டாங்க. ஆனா அவர்கள் நயவஞ்சகர்கள். ஒரு 70 ஹாஃபிதுகளை அனுப்பினாங்க. 70 ஹாஃபிதுகளை அனுப்புனா இந்த அழைத்து சென்ற அந்த நயவஞ்சகர்கள் 70 ஹாஃபிதுகளையும் கற்றுக்கொண்டாங்க. அதான் வீர மௌனாங்கிற ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விஷயத்துல ரொம்ப 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 கவலைப்பட்டாங்க. எந்த விஷயத்திலையும் கவலைப்படல, அவர்கள் விஷயத்துலதான் ஒரு ஆயத்திலே இறங்குச்சு. ஏன்னா அந்த 70 பேரும் கொல்லப்பட்ட நேரத்துல அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, எல்லாம் நாங்க உன்னிடத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறோங்கிறத எங்களுடைய மதீனாவில் உள்ள தோழர்களுக்கு அறிவித்து விடுன்னு சொல்லி. அப்பதான் அந்த ஆயத்தை இறக்கணும், வலா தஹ்ஸபன்ன அல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களை இறந்தோர் என்று கருதாதீர்கள். வலஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்ட்ட உயிரோடு தான் இருக்கிறாங்க. யுர்ஸகூன், உணவளிக்கப்படுகிறாங்க. ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி, அல்லாஹ் கொடுத்த அருளை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் ஆயத்தை இறக்கணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் பெருமானாருக்கு ரொம்ப வருத்தம். நியாயமாக இந்த ஹாஃபிதுகளை கொலை செய்து விட்டார்களே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக வருத்தம். அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 70 ஹாஃபிதுகளையும் கொலை செய்த அந்த படுபாவிகளுக்காக ஃபஜ்ருடைய தொழுகையில 1 மாத காலம் குனூத் நாஸிலா ஓதுனாங்க. குனூத் நாஸிலா, யா
இவர்களை சபிப்பாயாக, இவர்களை அழிப்பாயாக, இவர்கள் மீது உன்னுடைய சாபத்தை, அவ்வளவு கடுமையான வார்த்தைகள். பெருமானார் அப்படி யாரையும் சபிச்சதில்லை. இந்த ஆபிதுகளுக்காக தான் பெருமானார் ஒரு மாத காலம் ஃபஜ்ருடைய தொழுகையில குனூத் நாசிலா ஓதுனாங்க. பாருங்க, மற்ற சஹாபாக்கள் இறக்கிறதுக்கும் இந்த ஹாஃபிதுகள் இறப்பதற்கும் ஆன வித்தியாசம் என்ன? இந்த ஹாஃபிதுகளுடைய இறப்புனாலதான் இன்னைக்கு நாம குர்ஆன் ஓதுறோம் இல்லையா, இதுக்கு முஸ்ஹப்னு சொல்லுவாங்க. இந்த முஸ்ஹப் எப்படி எழுத்து வடிவம் பெற்றது? அதுக்கும் ஹாஃபிதுகளுடைய மரணம் தான் காரணம். குர்ஆன்ங்கிறது எழுத்து வடிவம் அல்ல, ஒலிதான், ஓசைதான். உள்ளத்துலதான் குர்ஆன் மரணம் செய்யப்படும். பெருமானாருடைய காலத்துல இப்ப நாம தரம் ஓதுற மரணம் முஸ்ஹப் கிடையாது, தனித்தனி எழுதி வச்சிருப்பாங்க. ஹஜ்ரத் அபூபக்கருடைய காலத்துல யமாமா போர்ல நிறைய ஆபிதுகள் கொல்லப்பட்டாங்க. அப்பதான் ஹஜ்ரத் சையதுனா உமர் அவர்கள், ஆபிதுகள் இப்படியே கொல்லப்பட்டா குர்ஆன் இங்கு மறைஞ்சிருமோன்னு பயமா இருக்குது, எனவே இருப்பவர்களை வைத்து குர்ஆனை திரட்டுங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் யோசிச்சாங்க. இல்ல, பெருமானார் செய்யாததை நான் எப்படி செய்ய முடியும்? குர்ஆனுடைய இடம் உள்ளங்களாச்சே, அதை எப்படி அடுத்த வடிவத்துல கொண்டு வர்றது? இருந்தாலும் ஹஜ்ரத் உமர் திரும்ப திரும்ப சொன்னாங்க. அல்லாஹ் அபூபக்கருக்கும் அதுல தெளிவை ஏற்படுத்தினா. அப்பதான் குர்ஆன் இந்த எழுத்து வடிவம் கொண்டது. அப்ப இந்த குர்ஆன் எழுத்து வடிவம் பெறுவதற்கு காரணம் என்ன? ஆபிதுகள் ஷஹீதானதுதான். சஹாபாக்கள்ல ஒரு காரி இருந்தார், அவர் தான் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. சஹாபாக்கள் நான் சொன்னேன் இல்லையா, 4 பேர்ட்ட இருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்க. அவர் ஒரு சிறந்த காரி. அவர் தான் மதீனால மஸ்ஜித குபால முதல் இமாம். மஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செய்து வரவங்க எல்லாம் குபால தான் தங்குவாங்க. அங்க தங்கி இருந்தவங்களுக்கு எல்லாம் இமாம் யார்? அவர் தான். அவருக்கு பின்னால அவங்களோட வயதுல மூத்த ஹஜ்ரத் உமர்லாம் பின்னால நின்று சொல்லுவாங்க. சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. ஹஜ்ரத் உமர் அவர்கள் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபாவை எவ்வளவு தூரம் மதிச்சாங்கன்னா, இத்தனைக்கும் அவர் ஆபீஸ் ஒரு சிறந்த காரி, அவரை எவ்வளவு தூரம் மதிச்சாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கிற நேரத்துல தனக்கு பிறகு அடுத்த ஹலீஃபாவை தேர்வு செய்வதற்கு ஒரு ஷூரா 6 பேர் கொண்ட குழு அமைச்சாங்க. இந்த 6 பேர் கொண்ட குழு யார ஹலீஃபாவாக நியமிக்கிறாங்களோ மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் உமர் சொன்னாங்க, இப்ப சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா இல்ல, அவர் இமாமா போர்ல ஷஹீத் ஆயிட்டாரு. சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா இருந்திருந்தா நான் இந்த ஷூரா அமைப்பே வச்சிருக்க மாட்டேன், அவரை ஹலீஃபா வச்சிருக்கேன். நான் அவரை ஹலீஃபா வைக்க லவ்கான ஐயன் லமா ஜஅல்துஹு ஷூரா, அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இந்த ஷூராவுக்கு அவசியமே இல்லை, நான் அவரை ஹலீஃபாவாக ஆக்கியிருப்பேன்னு சொல்லி அதில் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னா, குர்ஆனை மரணம் செய்தவர், குர்ஆனுக்கு அழகான முறையில் ஓதக்கூடியவருக்கு எவ்வளவு பெரிய இடத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க என்பதை நாம யோசிச்சு பார்க்கணும். எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பாக்கியத்தை வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கோடிக்கணக்கான மக்கள், இந்த சென்னையில எவ்வளவு கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவர்களை இந்த 5 முத்துக்கள் அல்லாஹ் தேர்வு செய்து அல்லாஹ்வுடைய கலாமை சுமக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தான். இந்த கலாமை தாங்குற சக்தி மலைக்கு இருக்கு. மலை மீது குர்ஆன் இறங்கி இருந்தா மலை சுக்குநூறா போயிடும். معناه سكون رابع. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا. هذا بدي سلكم. إذا ورأيت الله سبحانه அல்லாஹ்வுடைய கலாமை தாங்குற சக்தி மலைக்கு இல்லை அப்படின்னு இந்த ஆயத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல இது அல்லாஹ் நிதர்சனமா நடத்தியும் காட்டுறான். அது என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லி. அல்லாஹ் சொன்னா, இல்லப்பா பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. அப்படி என்ன பார்க்கணும்னா நான் இந்த மலையின் மீது காட்சி தருகிறேன். என்னுடைய காட்சி தந்ததற்கு பிறகு இந்த மலை அந்த இடத்துல இருந்தா நீ என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். فلما تجلى ربه للجبل جعله دكا وخر موسى صعقا. அல்லாஹ் மலையின் மீது தோன்றிய போது மலை சுக்குநூறா வெடிச்சு போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய அந்த பிரகாசத்தை பார்க்கிற சக்தி எப்படி இல்லையோ இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், இந்த கலாமை தாங்குற சக்தி மலைக்கு இல்லை. அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இந்த துன்யாவிலேயே 3 விஷயங்களை பார்க்கிறதே இபாதத். 3 விஷயங்களை பார்த்தாலே போதும். காபாவை பார்த்தாலே பணக்கம் தான். காபாவை சும்மா பார்த்தா போதும். காபாவை பார்த்தா 20 நன்மை,
காபா பார்க்கும்போது துவா செஞ்சு அந்த துவா கபூல் ஆயிடும். காபாவை பார்த்தா நன்மை, பெற்றோர்களை பார்த்தால் நன்மை. சந்தோஷமா பார்க்கணும், மறைச்சு பார்க்கறது. நான் கூட வாலிபர்கள் ஸ்டைலா பார்ப்பாங்க, அது இல்லை. அன்போடு, புன்சிரிப்போடு, மலர்ந்த முகத்தோடு தாய் தந்தையரை பார்த்தா ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை. பெற்றோரை பார்க்கறது. ஒரு சஹாபி கேட்டாங்க, ஒரு நாளைக்கு 100 தடவை பார்த்தா 100 நன்மை கிடைக்குமான்னு சொன்னாங்க. அல்லாஹ் கஞ்சனில்லை, அல்லாஹ் 100 ஹஜ்ஜுடைய நன்மை கொடுப்பான். மூணாவது என்ன, குர்ஆனை திறந்து பார்க்கறது நன்மை. குர்ஆனை விரிச்சு பார்க்கறது, குர்ஆனை திறந்து என்னுடைய ரப்புடைய கலாம் என்று சொல்லுங்க. நல்ல ஆபிதுகள் மற்றவங்களை விட ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ் ஒரு நியமத்தை தந்தான்னு சொன்னா அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்த தவறினால் அல்லாஹ் கடுமையா வேதனை தருவேன்னு சொல்றான். குர்ஆனை மரணம் செய்வது முக்கியம் அல்ல, குர்ஆனை மறந்துடக்கூடாது. குர்ஆனை மறந்தா கடுமையான எச்சரிக்கை ஹதீஸ்ல வருது. அதை இந்த மஜ்லிஸ்ல நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இது நன்மாராயங்கள் மட்டுமே சொல்லப்படுகிற மஜ்லிஸாவே இருக்கிறது, தண்டனை சொல்லப்படுகிற மஜ்லிஸா இருக்க வேண்டாம். அந்த துர்வாக்கியினால குர்ஆனை மரணம் செய்கிற யாருக்குமே ஏற்பட வேண்டாம். நீங்களும் அந்த மாதிரியான நிலைக்கு போயிடாம குர்ஆனை விட்டுறாதீங்க. வாழ்க்கை பூரா குர்ஆனோடு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் குர்ஆன் எப்போதுமே மனதில் நிலைத்திருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கான், தந்திருக்கிறான். இங்க இருக்கிற மக்களுக்கும் இறுதியாக நான் சில விஷயங்களை கூறி முடிவு செய்கிறேன். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் அறிவுரைகள் உபதேசங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். சிறியவர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், பெருமானார் அறிவுரை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அறிவுரை செய்யாம இருக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன பசங்க பெருமானாரோட வாகனத்துல பின்னால வராங்களா, அந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பின்னால இருக்கிறாங்க. பார்க்குறாங்க, சரி இந்த பையனுக்கு 4 விஷயம் சொல்லுவோம். யாவெல்லாம் அழைக்கும் போது சின்ன பையனை தான் சொல்றேன், சிறுவனை என்று கூப்பிட்டு விட்டு நான் உனக்கு சில வார்த்தைகளை சொல்றேன், அதை கவனித்துக்க, அந்த விஷயங்களை பேணி நடந்து கொள் என்று சில அறிவுரைகள் செய்யறாங்க. தத்தின சுருக்கமான வார்த்தைகள்ல அழகான அறிவுரைகள். எஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, அல்லாஹ்வை பேணி நடந்து கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீ பேணினால் அல்லாஹ்வுடைய உதவியை உனக்கு முன்னால் காண்பார். நீங்க உம்மத்து அல்லாஹ்வுடைய உதவிக்கு தான் ஏங்கி நிற்குது. எல்லா இடங்களிலிருந்தும் அழுத்தம், நாளுக்கு நாள் அழுத்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடுக்கப்பட்டாங்க. ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு ஹத்தா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நஸ்ர் பெறுவதற்கு பெருமனை எப்போ உதவி வரும்னு சொன்னா பத்தாது. அந்த உதவி பெறுவதற்கான வழிகளை பெருமானார் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ மதித்தால் தஜிதுஹு துஜாஹக, அல்லாஹ் முன்னால இருப்பான். யாருக்கு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் பெருமானார் மௌத் ஆகும்போது அவருக்கு 14. இந்த உபதேசம் செய்யும் போது என்ன வயசு தெரியல, அவர் சின்ன பையன் தான். 3வது அழகான விஷயத்தை சொல்றாங்க, நீங்கள் நானும் கவனிக்க வேண்டிய விஷயம். தஅர்ரஃப் இலல்லாஹி ஃபிர் ரஃபா யஅரிஃபுக ஃபிஷ் ஷித்தா. நீ அல்லாஹ் உன்னை சிறப்பா வைத்திருக்கிற காலத்துல, சோதனைகள் இல்லாம நிம்மதியா இருந்த காலத்துல நீ அல்லாஹ்வை அறிந்து நடந்தால் உனக்கு கஷ்டம் வரும்போது அவன் உன்னை அறிவான். இதுதான் நம்ம சோதனை வந்தாதான் அல்லாஹ்ட்ட ஓடுறோம். நல்லா இருக்கும்போது அல்லாஹ் மறந்தோம் இல்லையா? காலையில கூட பாக பிரிவினை சட்டங்கள் தொடர்பான ஒரு அழகான நூல் வெளியீட்டு விழாவுக்கு தான் போயிருந்தோம். நம்ம எத்தனை பேர் குர்ஆன்ல சொல்லப்பட்ட அவருடைய பாக பிரிவினை சட்டத்தை எத்தனை பேர் மதிக்கிறோம்? அரசாங்கம் வந்து சட்டம் கொண்டு வரப்போது, பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்போகுதுன்னு சொன்னதும் நாம எல்லாம் ஒதுக்கிறோம், ஆர்ப்பாட்டம் இருக்கிறோம், பொது சிவில் சட்டம் வேண்டாம்னு சொல்லி. இப்போ இந்த அரசெல்லாம் வர்றதுக்கு முன்னால பாகப்பிரிவினை சட்டத்தை செயல்படுத்த யாரும் தடையாட்டினாங்களா? அன்னைக்கு நாமெல்லாம் எங்க போனோம்? எந்த குடும்பத்திலேயாவது இறந்து போன மையத்தினுடைய சொத்தை உடனே பிரிக்கப்பட்டிருக்கிறா? அல்லாஹ் தஆலா இத்தனை வீட்டு பாகப்பிரிவினை சட்டத்துல 3 வார்த்தைகள் சொல்றான். யுஸீகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை செய்கிறான். வசியத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வசியத்து. தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரம்புகள் என்று சொல்றான். இதெல்லாம் நம்ம மறந்து பாகப்பிரிவினை சட்டத்தை உம்மத்துல யாருமே கடைபிடிக்கல. பெருமானாரும் சொன்னாங்க, அது உம்மத்
அல்லாஹ்வுடைய உதவி முன்னால இல்ல. நல்லா இருந்த காலத்துல அல்லாஹ் நினைக்கல, துயரத்துல அல்லாஹ் நம்மளை பார்க்க. ஏன்? நீங்க மகிழ்ச்சியான தருணங்களில் அல்லாஹ்வை அழைத்து பழகி இருந்தா துன்பத்துல கூப்பிட்டது அல்லாஹ் வருவான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லா காலத்திலையும் அல்லாஹ் கூப்பிட்டாங்க. மீன் வயிற்றுல போன போது அல்லாஹ் கூப்பிட்டாங்க. அல்லாஹ் கேட்டான், மலக்குகளும் கேட்டாங்க, அல்லாஹ் இந்த தஸ்பீஹுடைய குரல் நாங்க ஏற்கனவே பல தடவை கேட்டிருக்கிறோம், ஆனா வர்ற இடம் புதுசா இருக்கு, வர இடம் தான் புதுசா இருக்கு. அல்லாஹ் சொன்னா இது என்னுடைய அடியார் யூனுஸுடைய குரல் தான். அவர் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து கேட்கிறாரு, நான் அவருடைய துஆவை கபூல் செஞ்சேன். ஃபிரௌன் கேட்டான் இல்லையா, அவனுடைய வெள்ளத்துல மூழ்க போற நேரத்துல ஃபிரௌன் சொன்னான் ஆமன்துன்னு சொன்னான், ஈமான் கொண்டேன்னு சொன்னான் இல்லையா. அப்போ வானவர்கள் சொன்னாங்க, இந்த குரலை நாம கேட்டது இல்லை இதுவரைக்கும். அல்லாஹ் சொன்னா இது பாதி ஃபிரௌனுடைய குரல், அவனுடைய இந்த நேரத்துல ஈமான் கொண்டேங்கிறத நம்ம ஏத்துக்க போறதில்ல. இப்பதான் ஈமான் கொள்றேன்னு நல்லா கேட்டான். இப்பதான் அவனுக்கு ஈமான் கொள்ற நேரம் வந்துச்சா, முன்னாடி என்ன அநியாயம் பண்ணிட்டு இருந்த. ரெண்டு நமக்கு உணர்த்துவது என்ன, நன்றாக இருந்த காலத்துல நீங்க அல்லாஹ்வை நினைச்சா அடுத்து இப்னு அப்பாஸ் பார்த்து சொன்னாங்க, மானை இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, கேட்டா அல்லாஹ்ட்ட, வ இதா ஸ்தஅன்த உதவி தேடுவதாக இருந்தா அல்லாஹ்விடம் உதவி. மனிதர்கள்ட்ட உதவியே கேட்கக்கூடாது, அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும். அல்லாஹ்விடம் மட்டும்தான் உதவி கேட்கணும், யார்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாது. இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். இறுதியாக சொன்னாங்க, மகனை தெரிந்து கொள், உலகத்துல எல்லாருமா சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடி இருந்தாலும் அந்த நன்மை அல்லாஹ் உனக்கு எழுதலைன்னா அது உனக்கு கிடைக்கும். உலகத்துல உள்ள எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு வைக்க நாடினாலும் அல்லாஹ் விதிக்கல, அந்த தீங்கு உனக்கு வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பம் கிடைச்சா அறிவுரைகள் செஞ்சிருவாங்க. அதனால இத்தகைய அறிவுரைகளை கொண்டுதான் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தணும் இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா சொன்னாங்க, அபூ ஹுரைரா 5 விஷயம் சொல்றேன் எடுத்துக்கிறியான்னு கேட்டான், பிறருக்கு கற்றுக் கொடுப்பியான்னு கேட்டாங்க. சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க. இந்த கைமாஹி அல்லாஹ் ஹராமாக்குனத விட்டு விலகி இருக்கு. தகுன் அபதன் நாஸ், இதான் பெரிய வணக்கம் சார். ஹராம செய்யாம இருக்கிறவங்க ஆபிது. 100 ரக்காத் தொழுறவனுக்கு பேர் ஆபிது கிடையாது. கடந்து போற அந்நிய பெண்ணை பார்க்காம இருக்கிறானே அவன் தான் ஆபிது. வட்டி வாங்காம இருக்கிறானே அவன் தான் ஆபிது இல்லையா. போதை பொருளை உட்கொள்ளாமல் இருக்கிறானே அவன் தான் ஆபிது. ஹராம செய்யாத நீ தான் பெரிய வணக்கசாலி. அல்லாஹ் உனக்கு எதை விதித்தானோ அதை பொருந்தி கொள்ளும். நீ தான் உள்ளத்தார் பணக்காரன். செல்வம் பணங்கிறது உள்ளத்துல இருக்கு, வசதி வாய்ப்புகள் கிடையாது. மூணாவதாக சொன்னாங்க, வாசிலா ஜாரி, உன்னுடைய அண்டை வீட்டானோடு அழகிய முறையில நடந்துகள். அண்டை வீட்டாரிடம் அழகிய முறையில நடப்பது பல விதங்கள் இருக்குது, விரிவாக சொல்ல நேரம் இல்லை. அண்டை வீட்டாரிடம் அழகா நடந்தால் தக்குன் முஃமினன், நீதான் உண்மையான மூமின். வஅஹிப்ப லின்னாஸ் மா துஹிப்பு லினஃப்ஸிக், உனக்கு விரும்புறதை எல்லா மக்களுக்கு விரும்பு. தக்குன் முஸ்லிமா, அப்ப நீ உண்மையான முஸ்லிம். பல துக்ஸிருக்க, அதிகம் சிரிக்கார். ஃபஇன்ன கஸரத ضحك துமீத் القلب, அதிகம் சிரிப்பது உள்ளத்தை மறைக்க செய்யும். ஆனா இன்னைக்கு எதன் பக்கம் சீதான் அழைக்கிறான், சிரிங்க சிரிங்க சிரிச்சுட்டே. பெருமானார் சொன்னாங்க, சிரிக்காது, அதிகம் சிரிக்காது, எப்போதாவது சிரிக்கணும். கொஞ்சம் சிரிங்க, அதிகமா அழுங்கன்னு சொல்லக்கூடாது. நிறைய சிரிச்சா உள்ள இறந்து போயிடும். அபூ ஹுரைரா இதை கடைபிடிச்சு எல்லா மக்களுக்கும் சொல்லி கொடுப்பியான்னு கேட்டாங்க. சொல்ல வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்களை உபதேசத்தான் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சஹாபி யா ரசூலுல்லாஹ் உஸினி, இஸ்லாமிய கடமைகள் நிறைய வந்துருச்சு, எல்லாத்தையும் சொன்னா குழம்பிடுவேன், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சஹாபாக்கள் அப்படியே அமல் செய்வாங்க. பெருமானார் ஒரே வார்த்தை, லா யஸாலு லிஸானுக ரத்பன் பிதிக்ரில்லாஹ், நாம எப்போதும் அல்லாஹ்வுடைய திக்ர்ல திளைத்திருக்கணும். எப்போதும் திக்ர், நடந்தா உட்கார்ந்தா படுத்தா பைத்துல் கலாவை தவிர. பெருமானார் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தா நாவ அசைஞ்சுக்கிட்டே தான். சஹாபாக்கள் சொன்னாங்க, என்ன சொல்றாங்கன்னு பக்கத்துல கவனிச்சு பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸ்ல 100 தடவை குறைஞ்சது இருக்கிறதுல சிறந்தது அப்படியே கலாம்.
அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதுகுருல்லாஹ அலா குல்லி அஹ்யானி, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் திக்ர் செய்வாங்க. அந்த திக்ர்களில் சிறந்தது அல்லாஹ்வுடைய கலாமான இந்த திருமறை தான். இந்த திருமறை முபாரக்கான வேதம். எனவே இந்த திருமறை என்கிற திக்ருக்கு உங்களுடைய நேரத்துல அதிக நேரம் கொடுங்க. வாழ்க்கையே பரக்கத்தாயிடும். வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக், நாம் இறக்கிய இந்த வேதம் அருள் நிறைந்த பரக்கத்தான ஒரு வேதம். பரக்கத்துங்கிற சொல்லுக்கு பொருளே நாம சொல்ல முடியாது. எல்லா வளங்களும் எல்லா நலவுகளும் கொண்ட ஒரு வார்த்தை தான் பரக்கத். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது துஆ செய்யுங்கன்னு சொன்னா அல்லாஹும்ம பாரிக், நல்லா இருக்கு பரக்கத் சொல்லலாம். இந்த குர்ஆன் பரக்கத்து வேணும்னா குர்ஆனை கை கட்டுங்க. குர்ஆனை டெய்லி ஒரு நாளைக்கு எத்தனை ஜுஸு ஓதணும் என்று இந்த மஜ்லிஸ்ல முடிவெடுங்க. எல்லாம் அல்லாஹ் குர்ஆனை நிறைவு செய்த இந்த ஹுஃபாதுடைய மஜ்லிஸ்ல அவனிடத்துல எல்லாரும் ஏந்தி கேட்கிறோம். எல்லா நாட்டிலே எங்களை சூழ்ந்திருக்கிற ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயா. உங்களுடைய ஆட்சியாளருடைய உள்ளங்களை மாற்றுவாயா. இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் பரிவுகொண்ட ஆட்சியாளர்களாக இவர்களை ஆக்குவாயா. இஸ்லாமிய சட்டத்திட்டங்களிலே கை வைக்காது இவர்களை பாதுகாப்பாயா. இவர்களுக்கு ஹிதாயத்தை தருவாயா. இந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தீனுல் இஸ்லாத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைகிற காலத்தை எங்களுடைய ஆயுள் காலத்திலேயே காண செய்வாயா. சங்கீமி அக்ஸாவுடைய வெற்றியை உருவாக்குவாயா. இங்கே தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.